நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே கணவருக்கு ஃப்ரிட்ஜ் பரிசு விழுந்திருப்பதாக கூறி மூதாட்டி வீட்டில் திருடிய நபர்கள் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். ஆதார் கார்டு கேட்டு பணத்தை திருடிய நபர்கள் சிக்கியது எப்படி? நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே முதுமுந்தன் மொழியைச் சேர்ந்தவர் 65 வயதான பேச்சியம்மாள். இவர் கணவருடன் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கணவர் மாடசாமி வெளியே சென்றிருந்த நிலையில் அதை நோட்டமிட்ட இருவர் பைக்கில் மூதாட்டியின் வீட்டிற்கு வந்துள்ளனர். பேச்சியம்மாளிடம், உங்கள் கணவருக்கு ஃப்ரிட்ஜ் பரிசு விழுந்திருக்கிறது, அவரது போட்டோவும் ஆதார் கார்டும் கொடுங்கள், ஃப்ரிட்ஜை வீட்டிற்கே வந்து இறக்கி விடுகிறோம் என கூறியுள்ளனர். அவர்களை நம்பாத பேச்சியம்மாள், கணவர் ஊரில் இல்லை, பிறகு வாருங்கள் என கூறியுள்ளார். மூதாட்டி முறைத்து பார்ப்பதைக் கண்ட அவர்களில் ஒருவர் வீட்டின் உள்ளே அத்துமீறி சென்று பீரோவை திறக்க முயன்றுள்ளார். அதை பேச்சியம்மாள் தடுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட மற்றொரு நபர் டேபிளின் மீது வைக்கப்பட்டிருந்த மணிப்பர்சில் இருந்து 3000 ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டார். பின் மூதாட்டியை தள்ளிவிட்டுவிட்டு இருவரும் பைக்கில் ஏறி பறந்தனர். பின் தம்பதி இருவரும் திசையன்விளை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். குற்றவாளிகளை பிடிக்க களத்தில் இறங்கிய போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது குற்றவாளிகளின் அடையாளம் தெரியவந்தது. மகாதேவன் குளம் மேற்கு தெருவைச் சேர்ந்த சுடலை கண்ணன், ராஜகோபால் ஆகிய இருவரும் தான் இந்த நூதன திருட்டை அரங்கேற்றியது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இருவரையும் போலீசார் வீட்டிற்கே சென்று கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3000 ரூபாய் பணம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.